பேரு மனம் திரும்பி வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில தான் அன்னைக்கு அவ்வளவு பெரிய பேழையை செய்தார்கள். ஆனால் அந்த கிருபையை எல்லாரும் அசட்டை பண்ணினபடியினாலே எல்லாரும் பூமியோடு கூட அழிந்து போனார்கள். இதே போல பாவம் பெருகின காலத்துல தான் தேவன் இயேசு கிறிஸ்துவை கிருபையா இந்த பூமிக்கு அனுப்பினார். கர்த்தருடைய கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த சமாதானம் அது நமக்கு இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம்தான் கொடுக்க முடியும். யோவான் 14:27 இயேசு என்ன சொல்லுகிறார்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இங்க சமாதானத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி போகும்போது தம்முடைய சமாதானத்தையே நமக்கு கொடுத்து விட்டார். அதனால நாம இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்க தேவையில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் போலியானது, அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது.